Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 8 பிளேயிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். Exploring diagonal of rectangle and square. Consider a rectangle PQRS. PQ and QS, these two lines are called diagonals of a rectangle. இப்போ வந்து PQRS அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்கு. இப்போ இந்த ரெக்டாங்கிள்ல வந்து நம்ம எதை வந்து டயகனல்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த PR and QS இதை தான் நம்ம டயகனல்னு சொல்லுவோம். கம்பேர் த லென்த் ஆஃப் அ டயகனல்ஸ். இப்போ இந்த டயகனலோட லென்த் வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் predict the answer, then construct a rectangle marking the points as shown and measure the diagonals. In rectangle PQRS, the right angles at P and R are referred to as opposite angle. The other pair of opposite angle are the right angles at QS. இப்ப நம்ம இந்த P அப்படிங்கறது ஒரு ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம், Q அப்படிங்கறது ஒரு ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம், S வந்து ஒரு ரைட் ஆங்கிள், அதே மாதிரி R வந்து ஒரு ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது அது எவ்வளவு டிகிரி இருக்கணும், 90 டிகிரி இருக்கிறது தான் நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்ப இதுல PQRS அப்படின்னு 4 ரைட் ஆங்கிள்ஸ் வந்து இருக்கு. இப்ப P அப்படிங்கிற ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னு கேட்டா நம்ம Rன்னு சொல்லுவோம். இது S ஓட ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னு கேட்டா Qன்னு சொல்லுவோம். So that a diagonal divides each of the pair of the opposite angle into two smaller angles. In the figure, the diagonal PR divides angle R into two smaller angles, which we simply called G and H. The diagonal also divide angle P is into C and D, or G and H equal, or C and D equal. இப்போ நம்ம இந்த ரெண்டு டயகனலுமே வந்து ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்கும். லைன் ஒரே ஒரு ஆங்கிள்னு தான் சொன்னோம்ல. இப்போ இந்த டயகனல் நம்ம டிரா பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் கிடைக்கும்? 2 ஆங்கிள்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 2 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்குமா? இருக்காது. எப்போதுமே இந்த டயகனலோட ஆங்கிள் வந்து சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இத வந்து நம்ம எப்படி டிரா பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து construct a rectangle in which one of the diagonal divides the opposite angles into 60 degree and 30 degree. இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. அந்த ரெக்டாங்கிளோட டயகனல் வந்து எப்படி டிவைட் ஆகி இருக்கணும்? 60 and 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் இங்க 60 and 30 இருக்கணுங்கிறாங்க? இப்ப இங்க 60 இங்க 40 ஏன் இருக்கக்கூடாது? இங்க 60 and இங்கேயும் 60 ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டா எப்ப தெரியும்? ரெக்டாங்கிளோட ஆங்கிள் வந்து எவ்வளவா தான் இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும். அப்போ ஒரு ரெக்டாங்கிள் நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் வந்து நம்ம டயகனல் டிரா பண்ணோம் அப்படின்னா ஒன்னு வந்து எப்படிதான் இருக்கணும்? 30 இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்னு வந்து 60 தான் இருக்கணும். சப்போஸ் ஒன்னு வந்து 20 இருந்துச்சுன்னா இன்னொன்னு வந்து 70 தான் இருக்கணும். இந்த டயகனல் ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 90 டிகிரி தான் வரணும். ஏன் கண்டிப்பா 90 டிகிரி வரணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெக்டாங்கிளோட ஆங்கிள் வந்து எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? ரைட் ஆங்கிளா தான் இருக்கும். நம்ம 60 and 30 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து எப்படி டிரா பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்ன செய்யறோம் அப்படின்னா AB அப்படின்னு ஒரு லைன் டிரா பண்றோம், C அப்படின்னு இன்னொரு லைன் வந்து டிரா பண்றோம். இந்த A அப்படிங்கிறதுல நம்ம 60 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு டயகனல் வந்து டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு நம்ம C அப்படிங்கிற இந்த லைனோட நம்ம ஜாயின் பண்றோம். இப்போ இங்க இருக்கிறது நமக்கு இவ்வளவுதான் இருக்கும், 30 தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் A அப்படிங்கிறது எப்படி வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா 60 plus 30 90 டிகிரியா வந்து இருக்கும். இப்ப நம்ம ஏல இருந்து சிக்கு வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணிட்டோம். இப்ப டி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணுமா இந்த இடத்துல மார்க் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்ப இங்க சி வந்து நமக்கு இங்க வந்து எவ்வளவு டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? 60 டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு இங்க எத்தனை டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம லைன் வந்து டிரா பண்ணலாம்? 30 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு டி அப்படிங்கிற பாயிண்ட்டும் கிடைச்சிரும். அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன் யூஸ் த ஃபேக்ட் தட் ஆல் த ஆங்கிள் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ரைட் ஆங்கிள். நமக்கு தெரியும் ரெக்டாங்கிளோட எல்லா ஆங்கிள்ஸுமே எப்படிதான் இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும். அப்போ ஒரு டயகனலோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியா இருக்கு அப்படின்னா இன்னொரு டயகனலோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? 30 டிகிரியா இருக்கும். அப்ப நம்ம இந்த 30 டிகிரியை மார்க் பண்ணோம் அப்படின்னா அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். uses the fact that opposite sides are equal. அப்படி இல்ல அப்படின்னா opposite sides நம்ம எப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? ஈக்குவல்னு தான் சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம opposite sides இப்ப இந்த லைன் வந்து எவ்வளவு லென்த் இருக்கோ அதே லென்த் நம்ம இங்கேயும் டிரா பண்ணிக்கலாம். டி அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எப்படி எல்லாம் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மெத்தட் 1, draw a line perpendicular to
BC at C to get the point D. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம D வந்து எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னா அப்படிங்கிற லைன்ல இருந்து C யோட பாயிண்ட்ல இருந்து நம்ம பெர்பெண்டிகுலர்ல ஒரு லைன் வந்து டிரா பண்ணி இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ற பாயிண்ட்டை நம்ம Dன்னு வச்சுக்கலாம். இது வந்து மெத்தட் 1. இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா இப்போ BC எவ்வளவு லென்த் இருக்கு அது சரி பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம ஏல இருந்து ஒரு மெஷர்மெண்ட் வைக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட் வந்து எங்க எண்ட் ஆகுதோ அதை நம்ம Dன்னு மார்க் பண்ணலாம். இது வந்து செகண்ட் ரெக்டாங்கிள். ஒன் ஆஃப் இட்ஸ் side is 5 cm and the length of a diagonal is 7 cm. நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ண போறோம். அந்த ரெக்டாங்கிள் வந்து லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க 5 cm இருக்குன்னு சொல்லிருக்காங்க. டயகனல் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க 7 cm இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த லென்த் அண்ட் டயகனலை மட்டும் நம்ம டிரா பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்றோம். எப்படி நம்ம ஜாயின் பண்றது? லெட் அஸ் டிரா ரஃப் டயக்ராம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் வந்து டிரா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் வந்து டிரா பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படி மெஷர்மெண்டோட டிரா பண்ணலாம் அப்படிங்கறத செக் பண்ணலாம். ஸ்டெப் 1, base CD measuring length 5 cm can be easily constructed. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா DC, இது DC தான் வைக்கணும்னு இல்லை, எக்ஸ் ஒய் எப்படி வேணாலும் நம்ம நேம் வந்து வச்சுக்கலாம். இப்போ DC வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி டிரா பண்றோம், 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி டிரா பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 அப்படிங்கிறது நமக்கு draw a perpendicular line DC at the point C. Let us call this line L. இப்ப நம்ம C ல இருந்து ஒரு perpendicularல ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். இந்த லைனுக்கு நம்ம L அப்படின்னு நேம் வைக்கிறோம். இது வந்து எவ்வளவு லென்த் இருக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது. This is easy as we know that this line is perpendicular to the base. The point B should be somewhere on this line L. இப்ப இந்த L அப்படிங்கிற லைன்ல தான் கண்டிப்பா B அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த B அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எப்படி வந்து மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Do we spot it? What else do we know about the position of B? இப்ப நம்ம வந்து L அப்படிங்கிற ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கோம். இப்ப இதுல இருந்து B அப்படிங்கறத நம்ம எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் டயகனல் வந்து மொத்தம் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 7 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இங்க வந்து பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டா 7 சென்டிமீட்டர் எங்க வந்து மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட தான் நம்ம B அப்படின்னு நியமிக்க போறோம். The ways of marking B is by taking a ruler and trying to move it around to get a point on line L that is 7 centimeter from point D. However, this requires trial and error. There's another efficient method which doesn't involve trial and error. For this, instead of trying to get that one required point of distance 7 cm from D, let us explore the way of getting all the points of distance 7 cm from D. We know what this shape is. D அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்டா வச்சு காம்பஸ்ல வந்து 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்து இதுல இருந்து நம்ம ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்றோம். இந்த சர்க்கிள் வந்து டிரா பண்ணிட்டு நம்ம Dல இருந்து அந்த சர்க்கிளும் இந்த லைனும் எங்க மீட் பண்ணுதோ அங்க வந்து நம்ம ஒரு டயகனல் வந்து டிரா பண்ண போறோம். Dல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வந்து டிரா பண்ணிட்டு இந்த L அப்படிங்கிற லைன்ல இருந்து இதை வந்து நம்ம Bன்னு பாயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த Bல இருந்து நம்ம A அப்படிங்கிற லைன் வந்து ஜாயின் பண்றோம். மெத்தட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காம்பஸ்ல வந்து 7 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து டிரா பண்ணி இந்த ஆர்க் மீட் பண்ற இடத்த நம்ம Bன்னு பாயிண்ட் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ணலாம். Construct a rectangle in which one of the diagonal divides the opposite angles into 50 degree and 40 degree. இப்ப நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ண போறோம். அந்த ரெக்டாங்கிளோட டயகனல் எப்படி இருக்கிற மாதிரி டிரா பண்றோம் அப்படின்னா 50 and 40 இருக்கிற வச்சோம் அப்படின்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் நமக்கு 90 டிகிரி இருக்கும். இந்த டிகிரில வந்து நம்ம வந்து 50 டிகிரி மார்க் பண்றோம். டயகனல் டிரா பண்ணோம்னாலே இங்க 50 டிகிரி இருக்கு அப்படின்னா இங்க வந்து 40 டிகிரி தான் இருக்கும். Next, construct a rectangle in which one of the diagonal divides the opposite angles into 45 degree and 45 degree. What do you observe about the sides? இப்போ வந்து நம்ம 45 degree and 45 degree இருக்கிற மாதிரி ஒரு diagonal வந்து டிரா பண்றோம் அப்படின்னா அந்த diagonalோட sides எல்லாமே எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆங்கிள் வந்து 45 degrees இருக்கு அப்படின்னா இதோட sides வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Next, construct a rectangle one of whose side is 4 cm and the diagonal of length 8 cm. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ண போறோம். அந்த ரெக்டாங்கிளோட சைடு வந்து எவ்வளவு இருக்கு 4 cm இருக்கு. அப்போ அதோட டயகனல் லென்த் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 8 cm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை வந்து எப்படி டிரா பண்றது? இப்ப நம்ம ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4 cm இருக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம AB அப்படின்னு நேம் வச்சுக்கிறோம். அப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் என்னன்னு நம்ம சொல்லுவோம் Cன்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து ஒரு
பெர்பெண்டிகுலரா லைன் வந்து டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு டயகனல் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏய வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு ஏல இருந்து 8 ரூலர் யூஸ் பண்ணி 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். இந்த லைன் மீட் பண்ற இடத்த தான் நம்ம சி அப்படின்னு நேம் வைக்க போறோம். Construct a rectangle one of whose side is 3 centimeter and the diagonal of length is 7 centimeter. ஏற்கனவே மேல நம்ம டிரா பண்ண மாதிரியே தான் இதையும் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. equidistant from two given points. equidistant அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் லென்த் தான் நம்ம equidistant சொல்லுவோம். Construct house. இப்போ வந்து ஒரு ஹவுஸ் வந்து நம்ம எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரீக்ரியேட் திஸ் ஃபிகர். நோட் தட் ஆல் த லைன்ஸ் ஃபார்மிங் த பார்டர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் லென்த் 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த ஹவுஸ் வந்து பில்ட் பண்ண போறோம். இந்த ஹவுஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா சைடு எல்லா லென்த்துமே எப்படிதான் இருக்கு, 5 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் இஸ் டு ஐடென்டிஃபை வாட் சீக்வன்ஸ் த லைன்ஸ் அண்ட் கர்வ் வில் ஹவ் பி டிரான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுல இருக்க லைன் அண்ட் கர்வ் எல்லாமே எப்படி வந்து டிரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி 3 சைட்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க வந்து மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு, 5 சென்டிமீட்டர் இருக்கு. இங்க வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு, 1 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இங்க நம்ம 2 சென்டிமீட்டர் லீவ் பண்ணிடலாம், இங்க 2 சென்டிமீட்டர் லீவ் பண்ணிடலாம். அப்படின்னா சென்டர்ல 1 சென்டிமீட்டர் மட்டும் நம்ம டிரா பண்ணிக்கலாமா? சென்டர்ல 1 சென்டிமீட்டர் இந்த லைன் நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 சென்டிமீட்டர். அப்ப இங்க 1 சென்டிமீட்டர் இங்க 2 சென்டிமீட்டர் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு குட்டி ரெக்டாங்கிள் வந்து நமக்கு கிடைச்சிரும். என்ன செய்ய போறோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம ரேடியஸா எடுத்து அந்த 5 சென்டிமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர் லென்த் வந்து நம்ம காம்பஸ்ல எடுத்துட்டு பிஏ வந்து சென்டர் பாயிண்டா வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். சி வந்து சென்டர் பாயிண்டா வச்சு ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்றோம். இந்த ரெண்டு சர்க்கிளும் எங்க மீட் பண்ணுதோ அதை தான் நம்ம ஏன்னு பாயிண்ட் பண்ண போறோம். இப்ப இதுல இருந்து நம்ம ரூலர் வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதோட லென்த் எவ்வளவுதான் இருக்கும், 5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றோம். இதை வந்து நம்ம சென்டர் பாயிண்டா வச்சுட்டு காம்பஸ்ல 5 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து டிரா பண்றோம். இந்த மாதிரி ஆர்க் டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹவுஸ் வந்து கிடைச்சிடும். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி BCDE இந்த லைன் எல்லாமே நம்ம எப்போதும் போல டிரா பண்ணிட்டு காம்பஸ்ல வந்து நம்ம 5 சென்டிமீட்டர் வந்து எடுத்து இங்க வந்து சென்டர் பாயிண்டா வச்சு ஒரு கர்வ் வந்து டிரா பண்றோம். அதே மாதிரி BA சென்டரா வச்சு ஒரு கர்வ் வந்து டிரா பண்றோம். இப்ப இந்த ரெண்டு கர்வும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுதோ அதை நம்ம ஜாயின் பண்றோம். அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இதே காம்பஸ் இதே 5 சென்டிமீட்டர் எடுத்து இந்த வந்து நம்ம சென்டர் பாயிண்டா வச்சு இந்த BNCல வந்து ஒரு கர்வ் வந்து ஒரு ஆர்க் வந்து டிரா பண்றோம். Construct a bigger house in which all the sides are of length 7 cm. இப்ப நம்ம மேல என்ன பார்த்தோம், 5 சென்டிமீட்டர் லென்த் வச்சு நம்ம ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணோமா. இப்ப வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ண சொல்றாங்க. எப்படி வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஹவுஸ் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நம்ம இங்க வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த 7 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது இது நம்ம AB அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்ப இதுல இருந்து இதுவும் எவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், 7 சென்டிமீட்டர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சென்டர்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரணும் இல்லையா. இந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம எவ்வளவு எடுக்கலாம், மொத்தம் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு, 7 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இங்க 3 சென்டிமீட்டர் லீவ் பண்ணி இங்க 3 சென்டிமீட்டர் நம்ம லீவ் பண்றோம். லீவ் பண்ணா நமக்கு சென்டர்ல வந்து 1 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்ப இங்க 1 சென்டிமீட்டர் இங்க வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்கிறோம். டிரா பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி தான். இப்ப இது வந்து AB, இது C, இது Dன்னு வச்சிடறோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு என்ன பாயிண்ட் வரணும், F அப்படிங்கிறது வரணும். இப்ப இங்க வந்து F அப்படிங்கறத நம்ம எப்படி மார்க் பண்றது, நம்ம ஒரு காம்பஸ் எடுத்துக்கிறோம். அந்த காம்பஸ்ல வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்றோம். C வந்து சென்டர் பாயிண்டா வச்சு நம்ம ஒரு ஆர்க் டிரா பண்றோம். அதே மாதிரி D வந்து சென்டர் பாயிண்டா வச்சு ஒரு ஆர்க் வந்து டிரா பண்றோம். இது ரெண்டுமே மீட் பண்ற இடத்தை வந்து நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு இதே F வந்து சென்டர் பாயிண்டா வச்சு இங்க ஒரு ஆர்க் டிரா பண்றோம். இப்ப நமக்கு ஒரு ஹவுஸ் வந்து கிடைச்சிரும். Try to recreate a person, wavy wave and eyes from the section artwork using ideas involved the construction. இந்த மாதிரி ஒரு பர்சன் டிரா பண்ணோம், அதுக்கப்புறம் வேவி வேவ் வந்து டிரா பண்ணோம், அப்புறம் ஐஸ் வந்து டிரா பண்ணோம்ல. இது எல்லாமே இப்ப நம்ம ஹவுஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோமோ அதே மெத்தட்ல வந்து இது எல்லாத்தையும் டிரா பண்ண சொல்றாங்க. இது எல்லாமே நீங்க உங்க நோட்ல வந்து டிரா பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் தேர் a four-sided figure in which all the sides are equal in length but is not a square. If such a figure exists, can you construct it? இப்ப வந்து ஒரு ஃபிகர் இருக்கு சொல்றாங்க. அந்த ஃபிகர் வந்து எப்படி இருக்கு, 4 சைடுமே ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன கிடையாது, ஸ்கொயர் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது என்னவா இருக்கலாம்,
நமக்கு ஸ்கொயர் அப்படின்னா 4 சைடுமே எவ்வளவுதான் இருக்கும், 90 டிகிரி தான் இருக்கும். ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கிறோம். இப்ப இது வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஏபி அப்படின்னு நம்ம நேம் வந்து வச்சுக்கிறோம். இப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இட் இஸ் நாட் அ ஸ்கொயர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து என்ன டிகிரியா இருக்காது, 90 டிகிரியா கண்டிப்பா இருக்காது. ஆனா ஒரு 4 சைடோட ஃபிகர் வந்து இப்போ இங்க வந்து ஒரு ஆங்கிள் வந்து இருக்கு அப்படின்னா 4 சைடுமே அதே ஆங்கிள் தான் இருக்கணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இங்க வந்து ப்ரொடெக்டர் வச்சு ஒரு 60 டிகிரி ஆர் ஒரு 70 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம டிரா பண்ண போறோம். இப்ப இங்க 70 டிகிரி நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் 70 டிகிரி தான் டிரா பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் 70 டிகிரி தான் டிரா பண்ணணும். இப்ப 60 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். அது எவ்வளவு டிரா பண்றோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி டிரா பண்றோம். அதே தான் பி ல வந்து 60 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். இதுவும் எவ்வளவு இருக்கிற மாதிரி டிரா பண்றோம், 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி டிரா பண்றோம். இப்ப இதுக்கு வந்து சி அண்ட் டின்னு நேம் வச்சுக்கலாம். இப்ப சி ல இருந்து நம்ம திரும்ப 60 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி இப்போ இங்க வந்து ஒரு லைன் டிரா பண்றோம். அப்ப இது எல்லாமே எவ்வளவுதான் இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஆனா இது என்ன கிடையாது, ஸ்கொயர் கிடையாது. இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.